கிருஷ்ணகிரி அருகே காவலரால் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளான பெண்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பேருந்து நிலையத்திற்கு வந்த ராஜஸ்தான் பெண்களை பாலியல் தொந்தரவு செய்த காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஜனநாயக மாதர் சங்க தலைவி வாசுகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கடந்த 22ஆம் தேதி வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி சுந்தரேஷ் ஆகியோர் அடங்கிய முதன்மை அமர்வு முன்பு என்ற விசாரணைக்கு மீண்டும் வந்தபோது சிபிசிஐடி சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் காவலர் வடிவேல் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தலா 1 லட்சம் நஷ்ட ஈடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட பெண்கள் 2 பேருக்கும் தலா 3 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் சிபிசிஐடி விசாரணை அறிக்கையை பிப்ரவரி 12ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஹோசூரில் ராஜஸ்தானி பெண்கள் குழந்தைகளை ஒரு காவலர் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்ட வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரிக்கணும்னு சொல்லி உத்தரவிடப்பட்டிருந்தது. சிபிசிஐடி ஓரளவுக்கு அதை விசாரித்து ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அறிக்கை ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு 2-3 விட்னஸை அவங்க விசாரிச்சிருக்கிறாங்க. சம்பவம் நடந்ததுங்கிறது உண்மைங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் ஆளுக்கு 3 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் நிவாரணமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்கத்தோட ஜீவோ படியே 3 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.